ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நாங்கள் நிறைய லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும். பிகாஸ் அவங்களுக்கும் பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுறது லோட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களால மட்டும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பண்றீங்கன்னு ஒரு 6 எங்க ஹாஸ்பிட்டல்ல செப்டம்பர்ல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஒரு 4 பேஷண்ட் வெயிட்டிங்ல இருக்காங்க. சூட்டபிளான இது வரும்போது டோனர் கிடைக்கும் போது கட்டாயமாக அவங்களுக்கு இருந்த கண்டிஷன் வந்து கார்டியோமயோபதின்னு சொல்றது. ஹார்ட் மசில் வந்து அதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிருது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் ஜெனட்டிக்காக வரலாம், சில சமயம் வைரஸ் வந்து பாதிச்சிச்சு, வைரஸ் போயிடும், ஆனால் அது பாதிப்பு தங்கிடும். இதுக்கு வந்து கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். அதனாலதான் அந்த ஹார்ட் மசில் வந்து வீக் ஆகிறதுனால ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். Not to sir, not only to a particular patient, we have our own Bilrog Medical and Educational Trust. So in that we do a lot of activities. Nariya pandrom sir. So this is one of the things. This is the first cardiac transplant in America. So and considering the background of the patient, அதுக்கப்புறம் அவங்களோட அதர் திங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு அண்ட் லைக் இன்னைக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஐ மீன் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து பண்ணணும்னா இட்ஸ் நாட் சின்ன விஷயம் கிடையாது. They have come forward to do it and in spite of their background they have really அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பேசும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபினான்ஷியலாக அப்படின்ட்டு. So that is one of the main reasons we also thought we should support this child support பண்ணணும்னு சொல்லிட்டு and for her higher education also. So apart from this, so நாங்க பண்ணலாம் whatever need arises in the future, if required we will definitely do it. நாங்க பண்ணுவோம். அதில் சில காசஸ் வந்து ஜெனட்டிக் லெவல் அது வந்து பிறவிலேருந்தே இருக்கும். அடுத்து வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ஹார்ட் வந்து வீக்காக காரியமாக அது யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற அந்த 40 to 50 ஏஜ் எல்லாம் 50 ஏஜ் பட் கன்ஜெனிட்டல் காசஸ் வந்து பாருங்க அது பிறவிலேருந்தே இருக்கும். பிறவிலேருந்தே இருந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது டிரான்ஸ்பிளான்ட் தான் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ வந்து சயின்ஸ் டெவலப் ஆகல. இப்போ நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் அதை கண்டுபிடிக்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது தமிழ்நாடு மேக்ஸிமம் டோனர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 15-20 டோனர் தமிழ்நாட்டில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சசிபிளாக இருக்குது. ரெண்டாவது ஒரு டோனரும் ரெசிபியன்ட்டும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் தான் அந்த டோனர் ஹார்ட் எடுத்து ரெசிபியன்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மேட்சிங் ப்ராசஸ்ல இவங்களுக்கு கொஞ்சம் டிலே இருந்துச்சு. நீ இன்னும் சின்ன சின்ன குழந்தைகள்னு பார்க்கும்போது பீடியாட்ரிக் டோனர்ஸ் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் கம்மி. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால தான் முதல்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 இயர்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் யங்கர் ஏஜ் குரூப்ல யங்கர் பேஷண்ட்ஸ்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட்வான்ஸ்மெண்ட் இல்லை சயின்ஸ். அது போக போக இன்னும் பெட்டராக இருக்கும். நிறைய இஷ்யூஸ் வந்து கோவிட் வந்து கோவிட் அண்ட் கோவிட் வேக்சின் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். அது வந்து அன்லெஸ் இட் இஸ் டெஃபினெட்லி ப்ரூவ் நம்ம சொல்ல முடியாது. கோவிட் இது வந்து நிறைய சொசைட்டியில் இருக்கிற இது கோவிட் வேக்சின்னால தான் ஹார்ட் ப்ராப்ளம் ஆகுது. இது வரைக்கும் அது ப்ரூவ் ஆகலை. பட் அட் த சேம் டைம் வேக்சினேஷன் கோவிடை தடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ வேக்சினேஷன் போட்டு தான் ஆகணும். அதை இதை வச்சு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அடுத்த சாரோட கொஸ்டினுக்கு இந்த டோனர் அசம்பிளியோ டோனர் அந்த வேக்சினேஷனும் அதே தான்.
அமெரிக்காவில் யூஸ் பண்ண எம்ஆர்ஏ வேக்சின் அப்படிங்கிறதுல வந்து ஹார்ட் மசிலில் இன்ஃப்ளமேஷன் வந்து மயக்கார்டைட்டிஸ் சொல்லி அது ஒன்று தான் ப்ரூவன். அது எல்லாமே வந்து அந்த ஷார்ட் பீரியட்ல வந்துருக்கு. இவ்வளவு நம்ம 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து வர்றது அப்படிங்கிறது அதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நிச்சயமா இது வந்து சின்ன வயசுல அதுவும் பர்டிகுலரா கடுமையான எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது சடன் டெத் வருது. ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, இளைஞர்கள் வந்து இது மாதிரி கடுமையான உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்றது. இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் மசில் திக்கா இருக்கும், அது பேர் ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமையோபதி இருக்கும். இன்னொங்களுக்கு வந்து ரைட் வென்ட்ரிகுலர் வந்து டைலட்டேஷனா இருக்கும், அதெல்லாம் ஜெனட்டிக்கா வர்றது. அதெல்லாம் சாதாரண ஒரு செயல்பாட்டில் ஒன்றுமே தொந்தரவு தெரியாது. ஸோ நான் ஹெல்த்தியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உடனே ஆரம்பத்திலேருந்து வந்து ஒரு ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஒரு சடன் டெத் நடக்குது. இது வந்து இன்னொன்று வந்து அதிக அளவில் காணப்படுது அப்படின்னா இன்னொரு காரணம் அவேர்னஸ். நமக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்தது, அப்புறம் டிவி பார்த்தோம், இப்போ வந்து சோசியல் மீடியா இன்னைக்கு நடந்ததுன்னா நாளைக்கு தெரியுது, நாளை ஒரு பல லட்சம் மக்களுக்கு உடனே பரவிடுது. அதுதான் முக்கியமான காரணம். இது வந்து யங்ஸ்டருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அதிகமாயிடுச்சு கோவிட்க்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் இல்லை. எந்த ஒரு கிரானிக் டிசீசஸ்ன்னு சொல்றோம். அக்யூட் டிசீசஸ் வந்து எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சி ரூம் இருக்கு, இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கு, கேத் லேப் இருக்கு, உடனடியாக ஆஞ்சியோகிராம் பண்றோம், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடுறோம், உயிர் காக்கும் சிகிச்சைகள்லாம் இருக்கு. அடுத்தது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிரானிக் டிசீசஸ் வந்து மிக அளவில் இருக்கு, அதிக அளவில் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பிளாக் இருக்கு, ஆனால் மெடிசனை வச்சு மேனேஜ் பண்றோம். சில பேருக்கு வந்து ஹார்ட்டுடைய பம்பிங் கெப்பாசிட்டி குறையுது, அப்போ வந்து அது வந்து இது நாள் வரலையும் வந்து ஹார்ட் ஃபெயிலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்க ஹாஸ்பிட்டல்ல இதை வந்து கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிற பேர்ல கூப்பிடுறோம். காரணம் என்னன்னா, ஹார்ட் ஃபெயிலுங்கிற ஒரு டேர்ம் கொடுத்தா எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு செய்தியை சேருது. ஹார்ட் இன்னும் அவ்வளோதான், இதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி. இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ் எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன் தான். டிஸ்ஃபங்க்ஷன்னா இப்போ இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து குறையுது. சில பேருக்கு கம்ப்ளீட்டா நார்மல் ஆகலாம், சில பேருக்கு இம்ப்ரூவ் ஆகலாம், மிக சில பேருக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து இது மாதிரி மருந்தினுடைய ஒரு செயல்பாடு ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இது மேல முடியாது அப்படிங்கும் போது தான் நம்ம சர்ஜனை கூப்பிட்டு டிரான்ஸ்பிளான்ட் நம்ம அரேஞ்ச் பண்றோம். இந்த மாதிரியான ஸ்பெஷல் கிளினிக்கோடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு 30 நோயாளிகளை பார்க்குறேன்னா, ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வருவாங்க, இன்னொருத்தர் வந்து பிளட் ப்ரெஷர் வராங்க, இன்னொருத்தர் வந்து கொலஸ்ட்ரால் வராங்க. அப்போ நம்மளுடைய ஒரு ஈடுபாடு வந்து ஒவ்வொரு வியாதியிலிருந்து மாறி 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 வந்துட்டு இருக்கு. இப்போ இதே வந்து நான் ஒரு இடத்துல உட்காந்து இந்த ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன், கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷன் பேஷண்ட் மட்டும் ஒரு 20 பேரை நான் பார்த்தேன்னா, அவங்களுக்கு தேவையான மருந்து ஏதாவது கிடைச்சிருக்குதா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளில் வந்து அவங்க தவறுறாங்க, மருந்து சரியா இருக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டீம் மெம்பர்ஸோட வச்சுட்டு, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஜென்ரல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை.